ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல எந்த கீபோர்டை பயன்படுத்துறீங்க? கூகுளோட ஜி போர்டையா பயன்படுத்துறீங்க? அப்பனா அந்த கூகுளோட ஜி போர்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்கை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல டிஃபால்ட்டா ஒரு கீபோர்டு இருக்கும். பட் அந்த அளவுக்கு அது உஷார் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கூகுளோட ஜி போர்டுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல கூட ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன அப்டேட்ல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை நம்ம பயன்படுத்துற மாதிரி. கண்டிப்பா இந்த செட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எதை பத்தினது அப்படிங்கிறத லைட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். அதாவது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ணிருப்பீங்க. பை மிஸ்டேக்கா அந்த டெலிட் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை நீங்க தட்டிட்டீங்க. தட்டின உடனே என்ன ஆகும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு செகண்ட்ல அது அழிஞ்சிரும். ஆனா அதை மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாதுல்ல. பட் ஜி போர்டால கொண்டு வர முடியும். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப ஆண்ட்ராய்ட் போன்ல அந்த ஜி போர்டை பயன்படுத்தணும்ல, டைரக்டா பயன்படுத்த முடியாது. டைரக்டா அந்த புது செட்டிங்கை அனுபவிக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். எனக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன் கூகுளோட குரோம். இப்ப சர்ச் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா கூகுளோட ஜி போர்டு வந்து கீழ இருந்து மேல வந்துடும். இப்ப லெஃப்ட் சைட்ல பாருங்க சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க பாட்டம்ல டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு பட்டன் இருக்கா, அதை நான் என்ன பண்றேன், பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே மேல அப்படி கொண்டு போற மாதிரி இந்த இடத்துல அப்படி நிறுத்திடுறேன். நிறுத்திட்டேன்னா இப்போ நான் பேக்ல வந்துடுறேன். இப்போ மேல கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது டைப் பண்றேன். பை மிஸ்டேக்கா நான் டெலிட் பட்டனை கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டுக்கு மேல ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகுதா, இதான் வந்து அன்டு, மறுபடியும் திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த பட்டன். பாருங்க, இந்த அண்டுவை நான் பிரஸ் பண்ணுவேன், மேல பாருங்க வந்துருச்சா, மறுபடியும் பாருங்க அண்டு ரீடு, அண்டு ரீடு. ஸோ தவறுதலா நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அதை மறுபடியும் அண்டு கொடுத்தா போதும், மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். ரீடு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க, ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங்கை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அதே போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன், யூடியூப் காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல